அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. போன வாரம் சொன்ன மாதிரியே ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியோட இங்கே வந்திருக்கேன். அந்த ஸ்டோரியோடைய டைட்டில் தியசிஸ். அப்புறம் இதோடைய அப்கமிங் எபிசோட்ஸை நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் தீசிஸுங்கிற பேர்லேயே ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் இதோடைய அப்கமிங் எபிசோட்ஸை கேட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டோரியோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடை ஆரம்பிக்கலாமா? இதை பற்றி நான் பேசுகிறப்போ நிறைய விஷயம் என்னால் விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ஓரலாகவே சொல்லுவேன். நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இமேஜின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேபி இந்த கதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். கதை ஸ்டார்ட் ஆகிறது 1989. ஒரு ஹைஸ்கூலில் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார். போர்டில் ஏதோ ஒன்றத்தை எழுதிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அவர் மைண்டில் ஒரு தாட் வந்த உடனே எழுதுகிற கை நின்றுச்சு. அவரும் அப்படியே நின்னார். கொஞ்ச நேரத்துக்கு எதையோ ஒன்றத்தை யோசிச்சுட்டு அப்படியே சில மாதிரியே நின்றுட்டார். அவர் கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஆள் ஆரம்பிச்சிட்டாரா பாரு, மறுபடியும் சில மாதிரியே நிற்கிறாரு, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த கிளாஸுக்கு நடுவில் ஒரு ஸ்டூடெண்ட் அவனுடைய பெண்ணை எடுத்து அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் மேலே அடிக்கிறான். அவர் மேலே அந்த பெண்ணு பட்ட உடனே தான் அவர் திடீர்னு சுயநினைவுக்கே வராரு. கீழே விழுந்த அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு யாரை நடித்தது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த டைமில் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அந்த பீரியடும் முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணுறதுக்காக எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவரும் அந்த கிளாஸை விட்டு வெளியே போகிறாரு. அங்கேருந்து வெளியே கிளம்புனவர் நேராக அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த ஸ்கூலோடைய ஹெட்மாஸ்டரை பார்த்து, சார் எனக்கு ஒரு 1 hour பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல், சார் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பெர்மிஷன் லீவெலாம் எடுத்திருக்கீங்க, ஒரு கிளியரான ரிப்போர்ட்டோ இல்லை ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே கொடுத்ததில்ல, ஸ்டாஃப் மீட்டிங்கில் வேறு எல்லோரும் உங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர், இப்போ நீங்கள் என்னை வெளியே அனுப்பலைன்னா நானே ஒரேடியாக இந்த வேலையை விட்டுட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரின்சிபல், சார் இந்த விஷயத்துக்கு ஏன் சார் இவ்வளோ சீரியஸாக பிஹேவ் பண்ணுறீங்க, 1 hour தானே சார், பெர்மிஷன் தரேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. வழக்கமாக லீவ் போடணுன்னா அதை நமக்கு மேலே இருக்கிற ஆள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் வேலையை விட்டுருவேன்னு சொன்ன உடனே ஏன் பிரின்சிபலே பதறி போய் 1 hour பெர்மிஷன் கொடுக்கணும்? அந்த அளவுக்கு இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளா? எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து திடீர்னு 1 hour பெர்மிஷன் கேட்டு அவர் வெளியே போகிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த கேள்வியை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும். ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தவர் நேராக அவருடைய வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு உள்ளே அவருக்குன்னு அவரே ஒரு லேபை செட் பண்ணி வச்சுருக்கார். அதில் தான் அவர் க்ரியேட் பண்ண தீசிஸோடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்பார். அப்படி அங்கே இருக்க டேபிளில் அவர் உட்காந்து அவர் வழக்கமாக எழுதுகிற நோட் பேட் எடுத்து எதையோ ஒன்றத்தை சீரியஸாக எழுதிக்கிட்டு இருக்காரு. எழுதி முடித்த உடனே அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. எதையோ ஒன்று கண்டுபிடிச்ச எக்ஸைட்மெண்ட்டில் அவருடைய கையை அந்த டேபிளில் வேகமாக டங்குன்னு தட்டுறாரு. இவர் தட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியே இன்னொரு பக்கம் ஒரு பையன் எந்திரிக்கிறான். அவனும் டேபிளில் தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அந்த பையனுடைய வயசு ஒரு 20லேருந்து 25க்குள்ளே இருக்கும். இப்போது இந்த கதை எக்ஸாக்டாக 2022 நடக்குது. டேபிளில் இருந்து எந்திரிச்ச அந்த பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்காக தெரிஞ்சான். அழுது மண்டையெல்லாம் கலைஞ்சி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தான். அப்போது திடீர்னு அவன் பக்கத்தில் இருந்த அந்த ஃபோன் அடிக்கிறது அவன் நோட் பண்ணுறான். அதனால தான் அவன் எந்திரிச்சான். ஃபோன் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, அவனுடைய அம்மா தான். அந்த ஃபோனை எடுக்கலாமா வேணாமான்னு யோசித்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கையை பக்கத்தில் கொண்டு போகிறான். அவன் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுற அந்த டைமில் அந்த ஃபோன் கட் ஆகுது. அப்போது அந்த மொபைலோடைய மானிட்டரில் அந்த டைம் 10:19ன்னு காட்டுது. ஃபோன் கட் ஆனதை பார்த்த உடனே அவன் ஃபோன்கிட்ட இருந்து அந்த கையை அந்த டேபிளில் இருக்க பென் ஸ்டாண்டு கிட்டே கொண்டு போகிறான். அதிலிருந்து ஒரு கட்டரை எடுத்து ஒரு கையால் இன்னொரு கையில் இருக்க மணிக்கட்டை அறுத்துக்க ட்ரை பண்ணுறான்.
கரெக்டாக அவன் கையை அறுக்க போகிற அந்த பாயிண்டில் கதை அங்கே பாஸ் ஆகி அப்படியே வேற ஒரு கதையில் ஆரம்பிக்குது. இப்போது இந்த கதை நடக்கிற வருஷம் 2012. ஒரு வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் ஆளுங்க கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போது வெளியே இருந்து ஒருத்தர் ஒரு ஸ்கூல் பையனை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போகிறார். வீட்டுக்கு வெளியே இருந்து ரொம்ப அழுகிற சத்தம் கேட்குது. வீட்டுக்குள்ளே வர வர அங்கே கேட்க ஆரம்பித்த சத்தம் இன்னும் அதிகமாக கேட்குது. வீட்டுக்கு உள்ள ஹாலில் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே ஒரு ஆளை படுக்க வச்சுருக்காங்க. உள்ளே வந்து அந்த ஸ்கூல் பையன் ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ளே இருக்க அந்த ஆளோடைய முகத்தை பார்க்குறான். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஷாக்கில் நிற்கிறான். அது வேறு யாரும் இல்லை, அந்த பையன் 2022 அவனுடைய மணிக்கட்டை அறுத்துக்க ட்ரை பண்ண அதே பையன்தான். இப்போ ஸ்கூல் பையனா அவங்க அப்பா சாகிறத பார்த்துட்டு நிற்கிறான். அவருடைய அப்பாவுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த அந்த அம்மா அவருடைய பையனை கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பையன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்ச மாதிரியே அப்படியே அந்த இடத்துலேருந்து திரும்பி பார்க்குறான். நம்ம இவ்வளோ நேரம் வேறு ஒரு கதையில் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் இப்போது அந்த பையனுடைய வீட்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கார். அதை பார்த்த உடனே அந்த பையன் ஷாக் ஆகுறான். இப்போது டேபிளில் படுத்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் திரும்பவும் எந்திரிக்கிறான். பக்கத்தில் ஃபோன் அடிக்குது. அது யாருன்னு பார்த்தா அவனுடைய அம்மா தான் கால் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையை அறுத்துக்க ட்ரை பண்ண இந்த பையனுடைய பேர் தான் சார்லஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்தது, அதை இவன் ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டுக்கு வரும்போது பார்த்தது, இது எல்லாமே அவனுக்கு பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம். அதை தான் இப்போது அவன் திரும்பவும் நினச்சி பார்க்குறான். பக்கத்தில் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருந்த அந்த ஃபோனை எதுக்க ட்ரை பண்ண அந்த மூமெண்ட்டில் ஃபோன் காலை மறுபடியும் மிஸ் பண்ணுறான். ஆனால் இந்த வாட்டியும் அவனுடைய ஃபோன் மானிட்டரில் காட்டுற டைம் 10:19. இந்த டைமை பார்த்த சார்லஸ்க்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பழைய மாதிரியே மறுபடியும் அவன் பென் ஸ்டாண்ட்லேருந்து அந்த கட்டரை எடுக்கிறான். அவனுடைய இன்னொரு கையோடைய மணிக்கட்டை அறுக்க ட்ரை பண்ணுறான். இந்த வாட்டி அறுக்க போகிறப்போ கதை மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு நகருது. இது நடக்கிற வருஷம் அதே 2012 தான். சார்லஸோடைய அப்பா அவருடைய வீட்டு மொட்டை மாடியிலே நின்று, வேணாம் என்னை விட்டுடுங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஹெல்ப்பை கேட்டு வரமாட்டேன், என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, என்னால் இதுக்கு மேலே முடியல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப இதே விஷயத்த சத்தமாக கத்திக்கிட்டே இருக்கார். வீட்டுக்கு கீழே இருந்து சார்லஸோடைய அம்மா, அதாவது மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறவருடைய ஒய்ஃப், ஏங்க இறங்கி வந்துடுங்க, கீழே விழுந்துட போவீங்க, தயவு செஞ்சு இறங்கி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க கத்துறதை கேட்காம மேலேருந்து சார்லஸோடைய அப்பா கீழே விழுந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் சார்லஸ். கீழே விழுந்து அவங்க அப்பாவை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் அப்படியே சுற்றி நின்றுக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா கீழே விழுந்து அவருடைய ஹஸ்பண்டை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு பக்கத்தில் தூரத்தில் இருந்த சார்லஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கிறப்போ அதே கூட்டத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய வீட்டில் பார்த்த அந்த ஃபிசிக்ஸ் டீச்சரை மறுபடியும் இந்த ரோட்டில் நிற்கிற கூட்டத்துக்கு நடுவில் பார்க்குறாரு. பார்த்து ஷாக்கான சார்லஸ் திரும்பவும் அவர் படுத்த இடத்துலேருந்தே எழுந்திரிக்கிறாரு. மறுபடியும் இப்போ சார்லஸ் 2022 இருக்கார். அவர் தூங்கின இடத்துலேருந்தே திரும்ப எந்திரிச்சிருக்காரு. முன்னாடி நடந்த மாதிரியே மறுபடியும் அவருக்கு டேபிளுக்கு பக்கத்தில் இருந்த ஃபோன், அதில் ஒரு கால் வருது. திரும்பி கால் பண்ணுறது அவங்க அம்மா தான். என்ன நடக்குதுன்னு புரியாமல் கையில் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ரிங்கு கட்டாது. லாஸ்ட் 2 தடவை நடந்த மாதிரியே இந்த வாட்டியும் அவருடைய மொபைல் மானிட்டரில் காட்டுற டைம் 10:19. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழம்பி போய் உக்காந்துக்கிட்டு இருந்த சார்லஸ் அவருடைய பென் ஸ்டாண்டை பார்க்குறாரு. லாஸ்ட் 2 டைம் அவர் கையில் எடுத்த அந்த கட்டர் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ திரும்ப அதே பென் ஸ்டாண்டில் அப்படியே இருக்குது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. திடீர்னு திரும்பி பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் திடீர்னு வெளியே வரார். அவரை பார்த்த உடனே டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருந்த சார்லஸ் திடீர்னு எந்திரிச்சு நின்று, நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த,
முதல்ல நீ பேசுறது எனக்கு எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பதிலுக்கு அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர், ஏன் என்னை 2-3 தடவை பார்த்துருக்க, யார் கண்ணுக்குமே நான் தெரியாதப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன், இப்போ நான் பேசுறது கேட்குது, உனக்கு ஷாக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ எதுக்கு திரும்ப வந்திருக்கன்னு தெரியும். எங்கள் அப்பாவை சாகடித்த மாதிரி என்னையும் சாகடிக்க தானே ட்ரை பண்ணுற. நானே அதுக்கு தான் என்னையை சாகடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்னையை கொஞ்சம் நிம்மதியாக சாக விடு, முதல்ல என்னையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் கத்துறார். பதிலுக்கு அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற, நீ அவசரப்பட்டு என்னுடைய பையன் மாதிரியே முடிவு எடுத்து செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ நான் அவங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் கேட்குறத வச்சே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க ஃபிசிக்ஸ் டீச்சர் வேறு யாரும் கிடையாது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செத்து போகலான்னு ட்ரை பண்ண சார்லஸோடைய தாத்தா. 1989 இந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் அவருடைய லேபில் எதை கண்டுபிடிச்சிருக்காரு, சார்லஸ்க்கு ஏன் லாஸ்ட்டாக அவர் சாக போன அந்த மூமெண்ட் மட்டும் திரும்ப திரும்ப நடக்குது. இந்த 2 கேள்வியோடைய பதிலையும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சீரீஸோடைய அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் அண்ட் எபிசோட்ஸுக்கு இந்த ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை இன்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம்.